Hi friends, welcome to my channel. ஸோ நேற்று 6th ஃபஸ்ட்டு டேமோடைய இயல் 1 அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி இயல் 2 அப்படிங்கிற இயல் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இயல் 1 பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன் வித்தின் ஷார்ட்கட் நியூ சிலபஸ் படி கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் மட்டும் படித்தால் போதுமானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் கிடையாது, சரிங்களா? இது வந்து ஓல்டு சிலபஸ். ஸோ நியூ சிலபஸ் படி 85 கொஷின் தான் நமக்கு இலக்கணம். ஸோ இதெல்லாம் இலக்கியத்தில் கவர் ஆகக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சும்மாவுடைய மேலோட்டமாக வாசிச்சு விட்டுறலாம் வாங்க. திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும். ஸோ இது 3 வந்தால் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். இதை மட்டும் படித்தா போதும், வேறு எதையும் நீங்கள் அதில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சொல்லும் பொருளும் முக்கியமாக படிக்கணும்ப்பா. சொல்லும் பொருளும். திங்கள்னால் நிலவு. ஸோ திங்கக்கிழமை தான் நிலவு, முழு நிலவு வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். திங்கக்கிழமைனா முழு நிலவு. கொங்குனா மகரந்தம், ஓகேங்களா? கொங்கு தமிழர்லாம் அதிகமாக மகரந்த பூ யூஸ் பண்ணுவாங்க. அலர்னா மலர். திகிரி, ஓகேங்களா? திகிரினா ஆணை சக்கரம், ஓகேங்களா? திகிரினா ஆணை சக்கரம். ஸோ அடுத்தது பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். கோட்டு அப்படின்னா மலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பொன்மயமான சிகரம். ஏறுப்பா இமயமலை ஏறு. ஸோ இமயமலை யாராச்சும் ஏற முடியுமா? மேருனா ஏறு, இமயமலை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரு, இமயமலை. நாமம்னா என்னப்பா? பெயர். ஸோ நாமநீர்னா அச்சம் தரும் கடல். நாமநீரை பார்த்தாலே பயமாக இருக்குது. அச்சம் தரும் கடல். ஸோ அலி, ஓகேங்களா? இந்த செவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு வர லி. அலி வந்தால் கருணை. ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. அலி வந்தால் கருணை, ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருள் உன்னோடையும் பாருங்கள். திங்கள் நிலவு ரொம்ப முக்கியம். மேரு ஏறு, இமயமலை ஏறு. அலினா கருணை. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். ஞாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலர்னா மலர்தல். கொங்கு மகரந்தம். திகிரி ஆணை சக்கரம். ஸோ சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் தெரியும், இளங்கோவடிகள், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஸோ வந்து சேர மரபை சேர்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ அதெல்லாம் சும்மா அப்படியே வாசிச்சு விட்டே வாங்கப்பா. ஸோ அடுத்து புக் பேக் வந்துடலாம். கழுத்தில் சூடுவது என்னங்க? தார் என்றால் மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, ஓகேங்களா? வெண்குடை பிரித்து எழுதுக. ஸோ வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. வெண்மை கூட்டல் குடை ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. பொற்கோட்டு இப்போ தானே பார்த்தோம். பொன்மயமான சிகரம். பொன் ப்ளஸ் கோட்டு பொற்கோட்டு, 2 சுழியன், நல்லா பார்த்துக்கணும். ஏ ஆப்ஷன். ஸோ கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர், ஓகேங்களா? கொங்கு ப்ளஸ் அலர், கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல், ஓகேங்களா? அவன் அலிபோல், ஓகேங்களா? அவன் அலிபோல், இங்கே கால் வாங்கியிருக்கு. அவன் அலிபோல் கிடையாது, அவன் அலிபோல், பி ஆப்ஷன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக ஃபஸ்ட்டு யூனிட்டே நம்ம வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ காணி நிலம், பாரதியாருமே சிலபஸ் இல்லை சார், விட்டுலாம் சார் அப்படின்னுவீங்க. சரி, சும்மா பாரதியார் பற்றி நம்ம ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமான ஒரு கவிஞர். காணி நிலம் வேண்டும் பராசக்தி. ஸோ இந்த பாடலே முழுமையாக எனக்கு தெரியும்பா, ஓல்டு சிலபஸில் முழுமையாக படிச்சிருந்தேன். ஸோ ஆனால் இப்போ கிடையாது. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, ஓகேங்களா? பராசக்திக்கிட்ட வேண்டார் யார்? பாரதியார். ஸோ காணி என்றால் என்ன? காணி என்பது நில அளவை குறிக்கும் ஒரு சொல். நில அளவை குறிக்கும் சொல்லுக்கு பேர் என்னப்பா? காணி, ஓகேங்களா? மாடங்கள், மாளிகையோட அடுக்குகள் சொல்கிறாங்க. மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம், எப்பா சித்தம் உங்களுக்கு சரியில்லைப்பா, உள்ளம் சரியில்லை, உள்ளம். சித்தம் என்றால் உள்ளம் என்று பொருள். சித்தம் உள்ளம். ஸோ சித்தர்களுக்கெல்லாம் நல்ல உள்ளம் இருக்கும். ஸோ இது போல் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் சுப்பிரமணியன். ஸோ கனக சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. கனக சுப்புரத்தினம் யாருடைய இயற்பெயர், அவருடைய பிறந்த தேதி, வருடம்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் பெற்றவர், ஓகேங்களா? ஸோ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அவருடைய நூல்கள். ஸோ இந்தியா, விஜயா, நிறைய இதழ்கள்லாம் எழுதியிருப்பார். ஸோ அந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம், ஜிஎஸ்சில் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அவருடைய பர்த்டே டேட் நோட் பண்ணிக்கோங்கப்பா. 11/12/1882. ஸோ தூத்துக்குடி, எட்டயபுரம். 11/12/1882. பாரதியார் பிறந்த வருடம், பாரதிதாசன் பிறந்த வருடம்
ஸோ அதோடைய இயற்பெயர் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கிணறு பாருங்கள், கேணி என்றால் கிணறு. சித்தம்னா என்னப்பா? சித்தம்னா உள்ளம் என்பது பொருள். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள். ஸோ நன் வருமா நல் வருமா கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள். ஸோ நன் கிடையாது, நல் கிடையாது. நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் என்பது சரியான விடை. நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தின் இடையே. முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர். ஓகேங்களா, படிக்கும்போது அழுத்தி படிச்சுக்கணும். முத்துச்சுடர், டி ஆப்ஷன். நிலா கூட்டல் ஒளி. ஓகேங்களா, நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. ஓகேங்களா, நில ஒளி கிடையாதுப்பா, நில ஒளி கிடையாது, நிலா ஒளி, சி ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், நிலா ஒளி தப்பு, நில ஒளி நிலவு ஒளி தப்பு, நிலா ஒளி ஓ வரும். சரிங்களா, நிலா ஒளி. ஓகேங்களா, சி ஆப்ஷன். முத்துச்சுடர் போல் என்னப்பா? நில ஒளி. தூய நிறத்தில் என்னப்பா? நன்மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட உள்ளம் மகிழ்ந்திட என்ன வேணும்? தென்றல் காற்று வீச வேண்டும். ஓகேங்களா, ஸோ இந்த யூனிட் அவ்வளோதான், முடிஞ்சதுப்பா. வாங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதெல்லாம் ஓல்டு சிலபஸ் எல்லாம் தேவையே இல்லை. சும்மா அப்படியே பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். சிறகின் ஓசை. ஓகேங்களா, வலசை போதல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதன் அடிப்படையில் பறவைகள் வலசை போகுது. ஓகேங்களா, ஸோ சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் பறக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா, 400 கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்கும் கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுவது. ஓகேங்களா, ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தி முத்த புலவர் என்ன சொல்கிறாரு? நாராய் செங்கல் நாராயன்றார். நாராய் செங்கல் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஸோ இந்த ஒரு வரி இது வந்து ஜிஎஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் திசை குமரி ஆடி வடை திசைக்கு ஏகுவர் ஆயின் என்ற அடிகள் பறவை வலசை புதலை பற்றி கூறுகிறது. இந்த வரிகளை சொன்னது யாருப்பா? சத்தி முத்த புலவர். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டே வருது, எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எத்தனை முட்டை போடுறதுலாம் தேவையில்லை. காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறார் யார்? பாரதியார். பறவை, இந்திய பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நூலை, அதாவது வாழ்க்கை அவர் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்னு வச்சுருக்காரு. பறவை மனிதர் யாருப்பா? டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா, மனிதன் இல்லாத உலகில் பல பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஸோ இது ஒரு டைலாக்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சிறகடிக்காமல் பறக்கும் பறவை ஆர்டிக் காலா. பறவை வல்லுநர் யார்? சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. உலக சிட்டுக்குருவி தினம் March 20. சரிங்களா, இப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன்ப்பா. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் கீழே கமெண்ட் செய்ய வேண்டும். சிட்டுக்குருவி ஃபஸ்ட்டு March 20ங்களா? March 20, 21, 22, 23, 24. சரிங்களா, சிட்டுக்குருவி. ஓகேங்களா, காட்டுக்கு. ஓகேங்களா, 21 வந்து காடு தினம். காட்டுக்கு தண்ணீர் குடிக்க போச்சு. ஓகேங்களா, தண்ணீர் வந்து 22. ஸோ அப்போ வானிலை சரியில்லை, வானிலை என்பது 23. வானிலை சரியில்லை, காசநோய் வந்து இறந்துருச்சு. காசநோய் அப்படிங்கிறது March 24. சரிங்களா, இன்னொரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணி குடிக்க போச்சு. ஸோ அப்போ வானிலை சரியில்லை, காசநோய் வந்து இறந்துருச்சு. ஸோ March 20, 21, 22, 23, 24 இந்த டே எல்லாமே கீழே கமெண்ட் மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைவரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான், புக் பேக் வந்துடுறோம். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், பி ஆப்ஷன். வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும், ஏ ஆப்ஷன். ஓகேங்களா, தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும், ஏ ஆப்ஷன். ஸோ அடுத்தது வழி கூட்டல் தடம் என்னப்பா? வழித்தடம், இத்து வரும். ஸோ பி ஆப்ஷன். சிட்டுக்குருவி எங்கே? துருவ பகுதியில் வாழ முடியாத ஒரு பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னப்பா? ஆர்டிக் காலா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக் காலா.
வலசை போவதை பற்றி பாடியவர் யாருப்பா? சத்திமுத்த புலவர். என்ன பாடினார்? நாராய் நாராய் செங்கல் நாராய் தென்திசை குமரி ஆயின் வடதிசைக்கு ஏகுவர்னு பாடியிருப்பார். பறவை இடம்பெயர்வதற்கு வலசை போதல். இந்தியாவோட பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. பறவை வலசை போவதற்கு காரணம் என்ன? தட்பவெப்பநிலை, புவியீர்ப்பு மாற்றம். ஸோ பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது பாருங்கள், மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. சிட்டுக்குருவி எண்ணிக்கை என்னது? ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கப்பா. ஸோ இது ஒரு கதை. இந்த கதை வந்து சும்மா உங்களுக்கு டைம் போல் போர் அடிச்சிச்சுன்னா படிங்க. இந்த கதையோட டைலாக் என்னென்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி, இந்த கதையை முழுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சியோடு எப்படி போராடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கிழவனும் கடலும், எர்னஸ்ட் ஹெமிங்வே, 1954. சும்மா அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1954. ஸோ 5 நாளும் கூட்டினா எவ்வளோ? 9 வரணும். அப்போது 19 5 நாளையும் கூட்டினா 9 வரணும். 1954. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு தாத்தாவும் அவருடைய பேரனும் ஒரு பையனும் மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ நிறைய நாள் அவங்களுக்கு வந்து மீனே கிடைக்காது. கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஒரு மீன் தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். 85 நாட்களுக்கு பிறகு இதில் வந்து ஒரு சுறா மீன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை பற்றினா இந்த கதை. ஸோ அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஸோ இலக்கண பகுதி வந்துட்டோம். ரொம்ப முக்கியம். இனிமேல் தான் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஏரியா. ஸோ முதல் எழுத்து சார்பெழுத்து முக்கியமான ஒரு ஏரியாப்பா, வந்துருங்க. சார்பெழுத்து 10 வகை. சரிங்களா? சார் 10 ரூபா, சார் 10 எழுத்து, சார்பு 10 எழுத்து. ஸோ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்து முதல் எழுத்து. முதல் 30 உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. சார்பு என்றால் 10. சார் 10 ரூபா கொடுங்க. சார்பு என்றால் 10 என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது சார்பெழுத்தோட வகைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய, லிகரம், லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது 10மே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, லிகரம், லுகரம், ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். சார்பெழுத்து 10, முதல் எழுத்து 30. ஸோ உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஸோ 216 எழுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் உயிரெழுத்து. உயிரெழுத்தின், இதன் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள், உயிரெழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். இது கொஷின் கேட்பேன். உயிரெழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும், ஒளினா மெய், ஒளி, ஓகேங்களா? ஒளி சவுண்டுனா மெய்யே, வரினா மெய்யெழுத்து, வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஆனால் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்கும்? உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் என்று அடங்கும். ஸோ ஆயுதம் நமக்கு தெரியும், 3 புள்ளி, அக்கேனம், கேடயம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி. ஸோ இதற்கு நிறைய வேறு பேர் உண்டு. ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்ட எழுத்து ஆயுத எழுத்து. தனித்து இயங்காது. ஆயுதம் எப்போவுமே தனித்து செயல்படாது. ஒரு டீமாக ஒரு 4-5 பேர் போனால் தான் ஆயுதம் எடுத்துகிட்டு நம்ம போவோம். ஸோ ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. ஆயுத எழுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது, தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து எப்போவுமே தனித்து இயங்காது. ஸோ நடுவில் சேர்ந்து தான் இயங்கும். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். தனக்கு முன்னாடி அஃது பாருங்கள், குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். அஃது, இஃது, எஃது. ஸோ இது போல் வரும், தனித்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இங்கே வந்தால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து. ஸோ சார்பு எழுத்தில் 10 வகையில் ஒன்று என்னதுப்பா? ஆயுத எழுத்தும் இடம் பெற்றிருக்கிறது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான லெசன். செகண்ட் லெசன் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பத்தியை படித்து இதுக்கான ஆன்சரை வந்து படித்து பாருங்கள். ஸோ கையில் புக்கு வச்சுருக்கவங்க படித்து பாருங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இது கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாடலில் ஒரு பேரா கொடுத்து ஸோ ஒரு 5 கொஷின்ஸ் ஈஸியாக கேட்டு மற்ற மீதி இருக்கிற 95 கொஸ்டினையும் கஷ்டமாக செட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட வேலை.
ஸோ பாருங்கள், தொடர்களை பிரித்து 2 சொற்களாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. சரிங்களா, பல நாள்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. ஸோ இதே மாதிரி தான், கபிலன் வேலை செய்யாதால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்யவில்லை, களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். ஸோ இந்த மாதிரி தொடர்களை பிரித்து எழுதுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு சிலபஸில் இல்லை, சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, பொருத்தமான சொல்லை கண்டறிய. ஓகேங்களா, பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு, ஸோ பறவை, இந்த பறவை என்பது கடல். ஸோ இந்த பறவை என்பது பறக்கிற பறவையை குறிக்கும். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். ஸோ பி. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். ஸோ எந்த இரட்ட சுழிரை? ஸோ ஆப்ஷன் ஏ உரை வரும். முத்து தம் பனி. ஓகேங்களா, பனின்னா என்ன? வேலை, வேலை காரணமாக 3 சுழி நீ. ஸோ 2 சுழி நீனா என்னப்பா? குளிர் வரும். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். சிறப்புலை அழைத்தாள் என்பது வரும். ஸோ இது பாருங்கள், புல்னா என்னப்பா? இந்த புல்க்கு தான் பறவை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, புல்னா பறவை. ஓகே, புல், இந்த புல் வந்தால் பறவை. ஓகேங்களா, புல் என்பதன் வேறு பெயர் பறவை. ஸோ இன்னொரு பறவைனா கடல். பறவை இடம்பெயர்கள் என்ன சொல்கிறான்? வலசை போதல். சரணாலயம்னா என்னப்பா? காப்பகம் என்று சொல்லலாமா? ஓகே, மாறியுள்ள சொற்களை வரிசையில் அமைத்து எழுதுக. ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஸோ சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ அடுத்து என்னதுப்பா? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஸோ அந்த தாத்தாவுடைய பேர் தான் சாண்டியாகோ. ஸோ இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சரிங்களா, ஸோ அப்படியே சும்மா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே நிறையா இருக்கும். ஓகேங்களா, காணி நிலம், ஸோ 30, செங்கால் நாரை, ஸோ நிலவு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இரட்டை காப்பியங்கள் ஒன்று என்னப்பா? சிலப்பதிகாரம், மணிமேகலை. முதல் எழுத்து 30. திங்கள் அப்படின்னா நிலவு. சத்தியமுத்த புலவர் பாடப்பட்ட பறவை என்னது? செங்கால் நாரை. செங்கல் நாரை. பாரதியார் டேஸ் வேண்டும் என்றார்? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். ஆயுத எழுத்தோட வேறு பேர் என்னப்பா? தனிநிலை, ஆயுதம், கேடயம், அக்கேனம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, மாதிரி பல பெயர்கள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்தாச்சுப்பா கலை சொற்கள். புக்கில் எவ்வளோ கலை சொல் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஓகே, கேண்டினென்ட்னா என்னப்பா? கண்டம். கேண்டினென்ட் என்றால் கண்டம். மைக்ரேஷன்னா வலசை போதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. மைக்ரேஷன்னா வலசை. கிளைமேட், கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. ஸோ வியதர்னா வானிலை. ஓகேங்களா, ஸோ வியதர் நம்ம ஃபோனில் மேலே பாருங்கள், வியதர் அப்படின்னு இருக்கும். வியதர்னால் இன்றைய வானிலை என்னன்னு கேட்குறாங்களே, இன்றைய வானிலை அறிக்கை, அதுதான் வியதர். தட்ப வெப்பநிலைனா கிளைமேட். ஓகேங்களா, வியதர்னா வானிலை. புகலிடம்னா சான்ச்சுரரி. ஓகேங்களா, சான்ச்சுரரினா புகலிடம். கிராவிடேஷன் ஃபீல்டு, புவியீர்ப்பு புலம். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் தான் புவியீர்ப்பு விசை. கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம். ஸோ இது முக்கியமானது, புவியீர்ப்பு புலம். ஸோ வியதர்னா வானிலை, கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. ஸோ வெதர். ஓகேங்களா, வெதர், வெதர். கேண்டினென்ட்னா கண்டம். மைக்ரேஷனா வலசை, கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள். ஓகேங்களா, திருக்குறளும் இதிலே நம்ம பார்த்தலாம். ஸோ திருக்குறள் மட்டும்
நம்ம சிலபஸ் வைஸ் 20 அதிகாரம் மட்டும் படித்தா போதும். ஸோ ஸ்கூல் புக்கில் எல்லா திருக்குறளும் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் சிலபஸ் வைஸ் அந்த 20 அதிகாரம் திருக்குறள் உங்களுக்கு டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை போய் மறக்காமல் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிருங்க. ஸோ 20 அதிகாரமும் தனித்தனியாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் முக்கியமானது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதை மட்டும் பாருங்கள். பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. சரிங்களா, பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு சிறந்த அணி எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு சிறந்த அணியாக இருக்கிறது. ஸோ இந்த குறள் பாருங்கள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்தபோடு அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார். சரிங்களா. ஸோ மற்ற ஈஸியான திருக்குறள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஈஸியாக கேட்டாலும் நம்ம பேசிக்காக போட்டுடலாம். ஸோ திருவள்ளுவர் பற்றி தெரியும். தெய்வ புலவர், பொய்யில் புலவர். சரிங்களா. 14 கீழ்க்கணக்குகள் ஒன்று. சிலபஸ் வைஸ் வரும்போது திருக்குறளை பற்றி அனைத்து தகவல்களும் ஒரே இடத்துல பிடிஎஃபாக கொடுத்து டீச் பண்ணிடலாம். ஸோ புக் பேக் மட்டும் பாருங்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. அவருக்கு சிறந்த அணி எது? பணிவும் இன்சொல்லும். ஸோ காதனைன்னு போட்டிருக்கூடாது. ஒரு சிறந்த அணி பணிவு இன்சொல்லும் ஒருவருக்கு சிறந்த அணி. ஸோ இந்த மாதிரி இந்த டேஸ் இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஆனால் கஷ்டமான திருக்குறள் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. சரிங்களா. ஸோ இந்த 2 திருக்குறளும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் 6th பாலிட்டியில் பார்த்து பாருங்கள். 2016 ரியோ டி ஜெனிராவில் ஸோ மாரியப்பன் தங்கவேலு பதக்கம் வென்றார். சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், அவங்க அம்மா பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் வீடியோ பார்க்குற அனைவரும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாரியப்பன் தங்கவேலு 2016 ரியோ டி ஜெனிரோவில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். ஸோ அவர் எத்தனை மீட்ரு உயரம் தாண்டினார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வேணால் தரேன். 1.69, 1.79, 1.89, ஸோ 1.98. ஸோ 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் விடை. கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸும் நான் படிப்பேன். ஸோ அவ்வளோதான். இயல் 2 சிம்பிளாக முடிச்சிட்டோம் 20 நிமிஷத்தில். ஸோ அடுத்த வீடியோவில் இயல் 3 பார்த்துடலாம். பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக போனாலும் கடைசி வரையும் நம்ம போகணும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.